இலங்கை பிரச்சனையை மனிதாபிமானமாக கையாள வேண்டும்ன்றார். உண்மைதான், அவங்கள மனிதாபிமானத்தோட பார்க்கணும் தான். அப்ப நாங்க சாவலாமா? ஒரு வாழ்வாதாரமும் இல்லை. வாழ்வாதாரம்னா அத்தியாவசிய தேவையான எது, தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, குப்பை கொட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடையாது. ஆர்வாரை உருவாக்கின உடனே நல்ல வருமானம் வந்துச்சு, செயல்பாட்டில் இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் அந்த ஆர்வாரை அரசு கவனம் செலுத்தவே இல்லை. இந்த 5 வருஷமாக அரசு அந்த ஆர்வாருக்காக எதுவுமே செவிசாய்க்கலை, எதுவுமே பண்ணலை. எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா இந்த அப்படி 20 லட்சம் 30 லட்சம், இந்த அப்படி 1 கோடி ரூபா நிவாரணம். தமிழ்நாடு கவர்மெண்டா தான் பண்ணுது, மத்திய அரசாங்கமா தான் பண்ணுது. நாங்க யாரு? கவர்மெண்ட்னு சொல்றதா இல்லை எங்க பஞ்சாயத்துன்னு சொல்றதால எனக்கு சீரியஸா தெரியல. இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் பயணத்தில் இன்றைக்கி நாம் நாகப்பட்டினத்தில் தான் இருக்கோம். விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express, powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. இந்த பயணத்தில் நாங்கள் முதல்ல சந்தித்தது இந்திய தேசிய மீனவர் சங்கத்துடைய தலைவர் ராஜேந்திர நாட்டாரை. இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையில் தாங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறதாகவும் ஒரு அகதிகள் போல நடத்தப்படுறதாகவும் அவர் சொல்கிறாரு. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய படகுகளை இலங்கை கடற்படை பிடிச்சிக்கிட்டா அதை மீட்கிறதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு செய்கிறது இல்லை அப்படின்னும், இதற்கு தரப்படக்கூடிய நிவாரணம் அப்படிங்கிறதும் தங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னும் அவர் சொல்கிறாரு. கடலுக்கு மீன் பிடிக்க போகிறோம், இங்கே கரையில் மீன் வளம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இலங்கைக்கு போக வேண்டியதாரு. இலங்கை பகுதின்றாங்க, அது இலங்கை பகுதி இல்லை, நம்முடைய கடல். 55 கடல் மைல் தூரம் நமக்கு இந்த கச்சத்தீவை கொடுக்கறது வரைக்கும் நமக்கு சொந்தமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த 55 நாட்டிகல் மைலாக இருந்தது 15 நாட்டிகளாக மாறி பிடிக்கிற போட்டுகளை பூரா இங்கேருந்து எல்லை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போய் சிறையில் அடித்து விசாரணை கைதியாக்கி சொத்தை தனதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அடித்து விரட்டுறது மாதிரி, விடுதலை பண்ணுறது மாதிரி இவங்க கேட்குறதும் அவங்க விடுறதும், அதாவது சொந்த நாட்டு அகதிகள் மாதிரி இந்தியாவில் தமிழகத்தினுடைய தமிழர்கள் இருக்கிறோம்னுங்கிறது மிக மிக மோசமான வருத்தத்திற்குரிய ஒரு சமாச்சாரம். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் 2014 248 படகுகளை அழிஞ்சு போனது போக, அழிஞ்சது ஒரு 600 போட்டு வரைக்கும் தண்ணியில் அமிக்க கொண்டு அழிச்சு விட்டுறானுங்க, ஆட்களோட சேர்த்து அடித்தானுங்க. ஆனால் இப்போ என்னன்னு கேட்டால் 248 படகுகள் இருக்குது. இந்த 248 படகுகளையாவது மீட்டு கொடுங்கடான்னா முதல்வர், நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் சொல்கிறாரு, நாங்கள் உடனடியாகவே கடிதம் எழுதுகிறோம். ஆமாம், கடிதம் எழுதுகிறாரு, அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. பிரதமர் என்ன சொல்கிறாரு? இலங்கை பிரச்சனையை மனிதாபிமானமாக கையாள வேண்டும்ன்றார். உண்மைதான், அவங்கள மனிதாபிமானத்தோடு பார்க்கணும் தான். அப்போ நாங்கள் சாவலாமா? எங்களுடைய சொத்து அழிஞ்சு போகலாமா? நம்ம நாட்டினுடைய சொத்தை இன்னொரு நாடு தனதுன்னு சொல்லலாமா? அது எந்த வகையில் நியாயம்? இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்படுற படகுகளுக்கு போதுமான நிவாரணம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இங்கிருந்து போகிற மீனவர்கள் விபத்தில் சிக்கி இறந்து போனாலோ இல்லை அடிபட்டாலோ இல்லை காணாமல் போனாலோ வெறுமனே ஒரு நிவாரணம் அப்படின்னு சொல்லி இந்த அரசு கடந்து போகிறத தங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக இன்னும் ஒரு சிலருக்கு பல ஆண்டுகளாயும் நிவாரணம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவர் சொல்கிறாரு. குடும்பங்கள்லாம் அனாதரவாயிடுச்சுங்க. 248 இன்னும் சொல்ல போனால் அழிஞ்சு போன போட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? மீட்க முடியலைங்க. உங்களுக்கு ஒரு 6 லட்சம் ரூபா நிவாரணம். ஏங்க 1 கோடி ரூபா சொத்துங்க, எங்கள் சொத்து. அங்கங்கே நீங்கள் கடன் கொடுத்தீங்களா? நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலையாங்க. உரமுறைகிட்ட கடன் வாங்கி, அங்கங்கே கடன் வாங்கி, சொந்த பந்தத்துக்கிட்ட கடன் வாங்கி தாங்க இந்த போட்டை கட்டினேன். அந்த போட்டை அழிஞ்சிட்டவுடனே நீ 6 லட்சம் ரூபா நிவாரணம் கொடுக்குறான்னு இவர் ஈஸியாக சொல்லிடுறாரு. உயிரை இழந்துட்டு மவன் வருவான், போனவன் கடலோட போனவன் போயிட்டான், வருவான்னு எதிர்பார்க்குறமே, ஆளை காணுமே. போனவன் தானே. ஆனால் செத்தக்கா என்ன தெரியுமா பண்ணுறாங்க? கடலில் விபத்துன்னு போய் கடலில் மீன் பிடிக்க போகிறான், நாங்கள் செத்துடுறோம், அடிபட்டுடுறோம், இல்லை கடலில் விழுந்து காணாம போயிடுறான். எங்களை கவனிக்கிறதே கிடையாது.
எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா இந்த அப்படி 20 லட்சம் 30 லட்சம், இந்த அப்படி 1 கோடி ரூபா நிவாரணம். தமிழ்நாடு கவர்மெண்டாக தான் பண்ணுது, மத்திய அரசாங்கமாக தான் பண்ணுது. நாங்கள் யாரு? என்னுடைய வருத்தமெல்லாம் என்னன்னு கேட்டால், நாங்கள் யார்? இந்திய நாட்டில் தமிழக மீனவர்கள் அகதிகளா? நாங்கள் யாருன்னு எங்களை எந்த கணக்கில் வச்சிருக்கீங்க? ஓட்டு வேணும்ல உங்களுக்கு? ஓட்டு கேட்க வர்றீங்கள, உங்களுக்கு ஓட்டு வேணும்னா உடனடியாகவே பிஜேபிக்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாவட்ட தலைவர் தர்றான்ட்டு அங்கே உள்ள ஒரு வசதிக்காரரை கூப்பிட்டு ஒரு மாவட்ட தலைவர் கொடுப்பாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கட்சி கூப்பிட்டு உனக்கு ஒரு பதவி இந்தா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் கொடுப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பதவி கொடுக்கறதுக்கு ஓரளவுக்கு ஸ்டேட்டஸாக பொருளாதார ஸ்டேட்டஸ் உள்ளவனை கூப்பிட்டு பதவியை கொடுத்து அப்பாவி மக்களை அடக்கி ஆளணும், ஓட்ட பறிக்கணும்னு நினைக்கக்கூடிய திருட்டுத்தனம் இருக்குல்ல, எங்களை காப்பாற்றணுங்கிற புத்தி உங்களுக்கு வேண்டாமா? இந்திய வர்த்தக தொழில் குழுமத்தோட தலைவர் மனோகரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இலங்கை இந்திய கடற்பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு மாநில அரசுகள் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மத்திய அரசு தான் அதற்கான போதுமான முயற்சிகளை எடுக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மீன்களுக்கு விலை கொடுக்கக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாட்டை ஒன்றிய அரசு செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறார். மீனை பிடித்து அதாவது பதப்படுத்தி அண்டை நாடுகள் மாதிரி ஏற்றுமதி செய்யக்கூடிய அண்டை நாடுகளில் இன்றைக்கி இப்போ எல்லோ ஃபுட் எடுத்துக்கொண்டால் அந்த மீனுடைய விலை என்பது இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த பகுதியில் 100 ரூபாய்க்கு மீன் எடுக்கிறார்கள் என்றால், அதே மீனை இன்றைக்கி நார்வே, ஜப்பான், வியட்நாம், கனடா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் இடத்துல 1000 ரூபா கிலோ போகக்கூடிய சூழல் இருக்கிறது. அதற்குண்டான வழிவகையை ஒன்றிய அரசு அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து அந்த பையர்களை மீன் ஏற்றுமதி செய்யக்கூடிய எப்படி அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய அந்த விலை ஏற்றத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும் பட்சத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் அந்நிய செலவாணி அரசுக்கும் கிடைக்கும். அதுபோன்று அந்த மீனை பிடித்து கரை செய்யக்கூடிய மீனவருக்கும் அது பெரிய பயனாக இருக்கும், அவனும் வாழ்வாதாரம் உயரும். அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாகப்பட்டினம் உள்ளிட்ட ராமநாதபுரம், புதுக்கோட்டை, இப்படி தஞ்சாவூர்னு பல்வேறு மாவட்டங்களில் அதாவது மீனவர் படக்கூடிய இன்னல்கள், இலங்கை கடற்படையால் படக்கூடிய இன்னல்களுக்கு தொடர்ந்து அதுக்காக நிரந்தர தீர்வு வேண்டி நாங்கள் ஏறத்தாழ 25 வருஷத்துக்கு மேற்பட்டு அதுக்காக போராடி வருகிறோம். ஆனாலும் கூட அந்த நிரந்தர தீர்வு என்பது இதுவரை எட்டப்படாமல் இருக்கின்றன. நாங்கள் கடந்த முறை அரசு முறை பயணமாக 2 முறை நாங்கள் இலங்கை சென்று பேச்சுவார்த்தைக்குள்ளே இடம்பெற்றிருக்கிறேன். ஒரு முறை கச்சத்தீவில் கூட அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. நடந்தாலும் கூட இதுவரை இந்தியா இலங்கை மீனவர்களிடையில் நிரந்தரமான பரஸ்பர மீன்பிடி தொழில்முறையை இதுவரை அரசு, அதாவது மத்திய அரசு அதுக்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்ளாத காரணத்தினால் தொடர்ந்து நாங்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டு இருக்கிறோம். அதையெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு நம்மளுடைய ஒன்றிய அரசு இதுக்குண்டான நடவடிக்கை, குறிப்பாக ஒரு குழு அமைத்து இரு நாட்டு அரசு அலுவலர்கள், இரு நாட்டுடைய மீனவ பிரதி குழு, அதுபோன்று இரு நாட்டுடைய அமைச்சர்களை ஒன்றிணைந்து நாம் ஒரு குழுவை அமைத்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு கண்டு இரு நாட்டு மீனவர்களும் பரஸ்பரமாக மீன்பிடி தொழிலை கையாள வேண்டும் என்பதுதான் நாங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை முன்வைக்கின்றோம். ஆனாலும் கூட அந்த கோரிக்கை இன்று வரை அதை தமிழ்நாட்டிற்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அதுக்குண்டான நடவடிக்கை தொடர்பாக ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் அதை நடவடிக்கை எடுக்கக்கூடிய கடமையும் பொறுப்பு பெற்றிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அதுக்குண்டான இன்னும் முழு வடிவம் கொடுக்க காரணத்தினால் இது காலம் கடந்து கொண்டே போய் இருக்கிறது. அடுத்ததான் நாம் சந்தித்த அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த மதியழகன், புதிய விசைப்படகுகள் கட்டுவதற்காக அரசு தரக்கூடிய நிதி உதவிங்கிறது முன்பை போல எளிமையாக கிடைக்கலனும், அதற்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது, அது கடுமையாக்கப்பட்டிருக்கணும் சொல்கிறாரு. இதனால் புதிய விசைப்படகுகள் கட்டுவதோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும், அதில் நிறைய சிரமங்கள் இருக்கணும் அவர் சொல்கிறார். சுனாமிக்கு முன்பு ஒரு தொழில் ரீதியில் ஒரு கட்டமைப்பு இருந்தது, அதை சார்ந்து தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மீனவர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுனாமிக்கு பின்பு என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் சைடு என்ன பண்ணாங்க, முன்னாடிலாம் கட்டுமரத்தாலான விசைப்படகு அப்படி அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில், கட்டுமரம் போட்டு பிளாஸ்டிக் போட்டு இந்த மாதிரி சின்ன மரத்தாலான விசைப்படகு அதை மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது சுனாமி எடுத்து பேரிழப்பு ஏற்பட்ட பின்னாடி அதுக்கு சுனாமிக்கு பிறகு அது இந்த டெக்னாலஜி, தொழில் ரீதியில் டெக்னாலஜி கொஞ்சம் மாற்றம் வந்தது. படகு கட்டுறதுக்கு சுனாமியில் ஒரு மீனவனுக்கு, ஒரு படகு இழந்த விசைப்படகு இழந்த மீனவனுக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்குறாங்க. அதுக்கு 15 லட்சம் மேற்கொண்டு வங்கி கடன் கொடுத்து ஆக 20 லட்சமாக ஆக்கப்பட்டு வங்கி கடன் மூலமாக அந்த பணத்தை கொடுத்து விசைப்படகு கட்டுறதுக்கு பண்ணாங்க. அரசு அந்த நேரம் இருந்த அரசு என்ன பண்ணாங்கன்னா, அந்த படகை மீனவன் எளிதாக கட்டிக்கிட்டு ஈஸாக அதை வெளியே போய் தொழில் பண்ணணும்னு அந்த நோக்கத்தில் அன்னைக்கு திட்டமிடல், அரசனுடைய திட்டமிடல் எளிதாக இருந்தது. இப்போ 20 லட்சத்தை எந்த மாதிரி அங்கே கொடுத்தாங்கன்னா 3 பிரிவாக அதை கொடுக்குறாங்க. ஒரு பிரிவு 8 லட்சம், 2வது பிரிவு 8 லட்சம், 3வது பிரிவு 4 லட்சம். இந்த சுனாமி ஸ்கீமில் அந்த மெத்தடை விட்டுட்டு இவங்க புதுசாக ஒன்றை உருவாக்குறாங்க.
ஃபஸ்ட்டு அந்த பணத்தை வந்து மீனவர்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அப்போ மீனவர்களை என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கீமில் மீனவர்களை அங்கே கடனை உடனே வாங்க சொல்லி அவனை வந்து ஒரு கடனாளி ஆக்கி அந்த பணத்தை ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை அவனை பண்ண சொல்கிறாங்க. அப்போ பண்ணும்போது என்னாச்சுன்னா, அந்த ஸ்கீமில் வாங்கக்கூடிய மீனவனுக்கு அது பெரிய சுமையாயிடுது. பணம் வாங்கி அவனால் அதை முன்னாடி பொருளை வாங்கி போட்டு செய்ய முடியாத ஒரு சூழல் வருது. அதே மாதிரி 70 விழுக்காடு போட்டும் அதை மாதிரி அந்த சூழல் அது வரும்போது அதையும் அதை மாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம சைடு மீனவர்கள் சைடு அதை நிறைய சொல்லியும் அரசு தரப்பில் அதை வந்து செவி கொடுத்து கேட்குறது மாதிரி இல்லை. அதை அப்படியே தொடர்கதையாகவே கொண்டுட்டு வர்றாங்க. அந்த மாதிரி வரும்போது மீனவர்கள் கட்டின அந்த ஸ்கீமில் கட்ட வேண்டிய போட்டை கட்ட முடியாத சூழல் ஏற்பட்டு நிறைய போட்டுங்க, அந்த எண்ணிக்கையில் ஒரு 50 போட்டு வருதுன்னா 30 போட்டு கட்டுறாங்க. மீதி 20 போட்டு உரிமையாளர் கடன் மேற்கொண்டு வாங்கி கட்ட முடியாமல் அவன் டோட்டல் வாழ்வையும் இழந்துட்டு நிற்கக்கூடிய நிலை இன்னைக்கு லைவில் ஓடிட்டு இருக்கு. குறிப்பாக கேரளா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களில் மீனவர்களுக்கு அதிக அளவில் டீசல் மானியம் கொடுக்கப்படுறதாகவும், தமிழகத்தில் வெறும் பேரளவுக்கு தான் அந்த மானியம் கொடுக்கப்படுறதாகவும் இவங்க குற்றம் சாட்டுறாங்க. மானிய டீசல் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து 1900 லிட்டர் கொடுக்குறாங்க. இது வந்து எங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மாதத்துக்கு 4 கடல்லேருந்து 5 கடல் தொழில் பண்ணுறோம். அந்த 4 கடல்லேருந்து 5 ஒரு கடலுக்கு 4000லேருந்து 5000 லிட்டர் டீசல் ஓட்டுறோம். இப்போ 20000 லிட்டரு கம்பல்சரி ஒரு மாதத்துக்கு பிடிக்கிறோம். இதில் வந்து 1900 லிட்ரு மானியமாக கொடுக்குறாங்க. மானியம்னா ஃபுல் மானியம் கிடையாது எங்களுக்கு. அது வந்து ஒரு 13 ரூபாயிலேருந்து 14 ரூபா ஒரு லிட்டருக்கு. 13 ரூபாயிலேருந்து 14 தான் சப்சிடி. மற்றதெல்லாம் நாங்கள் ஃபுல் காசு கொடுத்து தான் பிடிக்கிறோம். எங்களுக்கு ஃபுல் மானியம் எதுவுமே கிடையாது. ஆனால் மானிய டீசலில் 13 ரூபாயிலேருந்து 14 ரூபா ஒரு லிட்டரு கொடுக்குறாங்க. அதில் 1900 லிட்டர் தான் கொடுக்குறாங்க. அந்த லிட்டரு எங்களுக்கு போதுமானது இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டில் வந்து 4800 லிட்டரு கொடுக்குறாங்க. ஏன் அவங்க கொடுக்குறாங்க, ஏன் இந்த அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்கல? அதைத்தான் இப்போ எங்களுடைய கோரிக்கையாக வச்சு நாங்கள் போராடலாம்னு நினச்சோம். இப்போ வந்து ஏன்னா அதில் வந்து எங்களுக்கு மானியமாக 4000 லிட்டருலேருந்து 5000 லிட்டரு கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா எங்களுக்கு முற்றிலும் வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசலாக கொடுத்தாக்கா எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது. இது மட்டும் இல்லை, மீனவர்களை இயற்கை பேரிடரிலிருந்து காக்கக்கூடிய அலை தடுப்பு சுவர் அமைக்கிறதுல கூட இந்த அரசு மெத்தனம் காட்டுறதா சொல்கிறாங்க. இந்த பேரிடர் மீட்புன்னு வரும்போது 2004 டிசம்பர் 26 ஒரு அலைத்தடுப்பு சுவர், அன்றைய பேரிடர் மீட்பு நிவாரணத்திலிருந்து பண்ணது அலைத்தடுப்பு சுவர். அந்த சுவர் 2018 வரைக்கும் எந்த ஒரு பாதகமும் இல்லாத அளவிற்கு தற்காத்து கொடுத்துச்சு. கஜா புயலில் சரிச்சு விட்டுச்சு. அதை சீரமைங்கன்னு சொன்னால் 20 கோடிக்கு திட்டம் மதிப்பீடு தயார் செய்து அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம்னு சொல்லிட்டு மீன்பிடி துறைமுகத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வாயால் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எழுத்தால் எழுதிட்டு இருக்காங்க. அத்தனையும் பொய்யா இருக்கேனுங்கிற வெறுப்பு மக்களுக்கு மத்தியில் இருக்குது. மீனவர்கள் கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறது தான் இவ்வளவு சவால்கள், சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தா இங்கே வாழ்கிறதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறதாகவும், அவங்களுக்கு அடிப்படை வசதிகளே இல்லைன்னு சொன்னாங்க. இதைத் தொடர்ந்து நம்பியார் நகரில் இருக்கக்கூடிய சுனாமி குடியிருப்பு பகுதிக்கு நாம் போனோம். அங்கே போய் பார்த்தது பிறகு தான் அவங்க எந்த அளவுக்கு சிரமமான ஒரு சூழலில் வாழ்கிறாங்க அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. முறையான சாலை வசதி இல்லை, எல்லா வீடுகளும் இடிஞ்ச நிலையில் காணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வசதியே அங்கே இல்லை. பல்வேறு குடும்பங்கள் அங்கேருந்து குடிபெயரி வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. அங்கேருந்து மாற முடியாத மக்கள் மட்டும் அந்த சிரமங்களுக்கு நடுவில் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஓல்டு நம்பியானால தானே வாழ்ந்தோம். சுனாமிக்கு பிறகு இங்கே 2007 வீடு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் இடம்பெயர்ந்து இங்கே வந்துட்டோம். ஆனால் வந்த பிறகு 2007 வீடு கொடுத்தாங்க. பட் அதுக்கான ஒரு வாழ்வாதாரமும் இங்கே இல்லை. வாழ்வாதாரம்னா அத்தியாவசிய தேவையான தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, குப்பை கொட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடையாது, ஒரு பாத்ரூம் போகிறதுனா நல்ல வசதி இல்லை, செப்டிக் டேங்க் ஃபுல்லாகவே எப்போ பார்த்தாலும் நாங்கள் தான் க்ளீன் பண்ணிக்கணும். அவங்க எதுவுமே பார்த்துக்க மாட்டாங்க. சார் இங்கே வண்டி வர அளவுக்கு இருந்தால் தானே அவங்க க்ளீன் பண்ணுறதுக்காக வசதியாக இருக்கும். இங்கே எங்கேயாவது வண்டி வரதுக்கு ஏதாவது இருக்கா? சாலை வசதி ரொம்ப மோசமாக இருக்குது. ரோடு சுத்தமாக ரோடே இல்லை. அது ரெண்டு சைடு ரோடு இருக்குது. நம்பியார் மட்டும்தான் ரெண்டு பக்கம் ரோடு இருக்கும். ஆஸ்பத்திரியிலேருந்து போனால் ஸ்ட்ரைட்டாக 5 நிமிஷம் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ ரோடே சுத்தம் பிளாக் ஆகி கிடக்கு, வண்டியே ஓட்ட முடியல. அந்த மாதிரி இருக்குது. குடி தண்ணி ரொம்ப பிரச்சனை. அங்கே பழைய நம்பியாருக்கும் பிரச்சனையாக இருக்குது, இங்கே புதுசும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. யாருமே பெரியாக கண்டுக்கவே மாட்டாங்க. ரோடு ஆக மோசமாக இருக்குது. அதாவது இங்கே ஒரு 1000 குடும்பம் இருக்குண்ணா. முனிசிபாலிட்டி ஒரு சைடு பிரிஞ்சிச்சு, இந்த சைடு ஒரு 420 குடும்பம் இருக்குது.
இது நகராட்சியில் இருக்கா இல்லை ஊராட்சியில் இருக்கானே தெரியாமல் நாங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா. பாலத்துக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், 420 குடும்பம் இருக்கும். இதுக்கு ஒரே டேங்க் தான். இந்த டேங்க்லேருந்து 3 இடத்துக்கு தண்ணி போகுதுண்ணா. எங்களுக்கு தண்ணி இங்கே மட்டும்தான் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். அதாவது இந்த ஒரே லைனுக்கு மட்டும் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும், வேறு எங்கேயும் தண்ணி போகாது. தண்ணி எல்லா இடத்துக்கும் போனால் தானே மக்கள் குடியிருப்பாங்க. இதில் தானே நாங்கள் பாத்ரூம் வசதியும் இதில் தான் இருக்குது. குளிக்கிறதுக்கும் இதுதான், குடிக்கிறதுக்கும் எல்லாமே இதே தண்ணி தான். எங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் இங்கே கிடையவே கிடையாதுண்ணா. சுத்தமாக ஒரு 200 குடும்பம் தான் முழுசாக இருக்கும். மீதி எல்லாருமே பாதியில் வருவாங்க, பாதியோடு போயிடுவாங்க, பாதியில் வருவாங்க, பாதியோடு போயிடுவாங்க. இப்படி தான். பணம் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்துக்குவாங்க, இல்லாதவங்க என்னென்ன பண்ணுவாங்க, அதை வச்சு தானே வாழணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைனால தானே இங்கே ஒழுங்காக வீடும் சரியில்லை. வீடு மேக்ஸிமம் நீங்கள் உள்ளே போய் இருந்தீங்க பார்த்தீங்கன்னா டொம்முன்னு விழும். இங்கே ஒரு 2-3 வீடு அப்படி விழுந்தே இருக்குது. நல்ல வேலை ஏதோ உயிர் தப்பிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க மண்டையில் விழுந்து அதை நம்ம ஒரு கௌதமன் அவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதோட போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க வீட்டை ஒன்று சரி பண்ணி கொடுத்துருக்கணும்ல. அவங்க வீட்டில் யாருமே ஒரு ஆம்பளை கூட கிடையாதுண்ணா. அதுக்கு பிறகு அந்த வீட்டை சரி பண்ணியே கொடுக்கல. அவங்க இப்போ ஒரு வாடகை வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காங்க. இப்படிதான் எங்களோட நிலைமை இவ்வளோ மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இந்த கவர்மெண்ட்னு சொல்றதா இல்லை எங்க பஞ்சாயத்துன்னு சொல்றதானே எனக்கு சீரியஸா தெரியலண்ணா. யாருமே கண்டுக்கிறது கிடையாதுண்ணா. இந்த ஏரியாவை யாருமே கண்டுக்கிறது கிடையாது. நம்பியார் நகர் பகுதி மக்களுக்கு வெறுமனே குடியிருப்பு வாழ்விடம் மட்டுமே பிரச்சனை இல்லை, அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா நம்பியார் நகர் பகுதி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட துறைமுகம் எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் முடங்கியிருப்பதாகவும், அதனால் தங்களுக்கு பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டிருக்கதாகவும் அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. அடிப்படை வசதிகளுக்காகவும் அரசிடம் போராடுறோம். எங்கள் வருமானத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கும் அரசிடம் போராடினோம். எத்தனையோ முறை போராடி எங்கள் யாருமே செவிசாய்க்காத பட்சத்தில் தண்ணீர் திட்டத்தின் கீழே எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு நபர், இப்போ கணவன் மனைவி இருந்தாங்கனாக்கா 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபான்னு 2 லட்ச ரூபா கடன் பட்டோம். அப்படி ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறவங்க 4 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. தனிநபராக இருந்தவங்க 1 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க. பாண்டியன் வங்கியில் கடன் பெற்று 1 லட்ச ரூபா லோன் எடுத்தோம். எங்கள் லோன் கொடுத்த பிறகு அப்புறம் இப்போ கிராம வங்கி அந்த பேங்க் செயல்பட்டு இருக்கு. அந்த கிராம வங்கியில் கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி ரூபா 1/3 நமக்கு நாமே திட்டத்தின் கீழே ஒரு 32 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்பார் ஒன்றத்தை உருவாக்கணும். அந்த ஆர்பாரை உருவாக்கின உடனே நல்ல வருமானம் வந்துச்சு, செயல்பாட்டில் இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் அந்த ஆர்பாரை அரசு கவனம் செலுத்தவே இல்லை. இந்த 5 வருஷமாக அரசு அந்த ஆர்பாருக்காக எதுவுமே செவிசாய்க்கலை, எதுவுமே பண்ணலை. அந்த இப்போ ஆர்பாரை சரி செஞ்சு அது உள்கட்டமைப்பு மற்றபடி எல்லா அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தா திரும்ப அந்த ஆர்பார் செயல்படும், எங்களோட வாழ்வாதாரம் மேம்படும். கடல் அலைகள் எப்படி ஓய்கிறது இல்லையோ அதே போல தான் இவருடைய பிரச்சனை அப்படிங்கிறது தீராத ஒரு தொடர்கதையாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. எந்த ஆட்சியில் தங்களுக்கான தீர்வு கிடைக்கும், தங்களுடைய வாழ்வாதாரம் செழிக்கணும் இந்த மக்கள் காத்திருக்காங்க. அதற்கு காலம்தான் பதில் சொல்லும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.